நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நமது அண்டை நாடான நேபாளத்துல மிகப்பெரிய மாணவர் போராட்டம் ஏற்பட்டு இப்ப அங்க ராணுவ ஆட்சி அமலில் இருக்கு. நேபாள நாட்டின் பிரதமராக இருந்த சர்மா ஒலி அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அங்க இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி கவிழ்ந்திருக்கு. இந்த போராட்டம் வெடித்ததற்கான காரணம் என்ன, சர்மா ஒலி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய அண்டை நாடான நேபாளத்துல கடந்த 2008ஆம் ஆண்டு மன்னராட்சி முறைக்கு முடிவு கொண்டு வரப்பட்டு சர்மா ஒலி தேர்தல் மூலமா அவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டாரு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா 2024ல மீண்டுமே தேர்தல் நடந்து அவர் 4வது முறையா பிரதமராக தேர்வு செய்யப்பட்டாரு. தொடர்ந்து அவர் தான் பிரதமரா இருந்துகிட்டே இருந்தாரு. 4வது தடவை ஜெயிக்கிற அளவுக்கு மக்கள் கிட்ட அவருக்கு ஆதரவு இருந்தது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவருக்கு வாக்களித்து தான் 4வது முறையா அவரை பிரதமராக்குனாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் 2025ஆம் ஆண்டு தொடங்கினதுல இருந்தே இவருடைய ஆட்சிக்கு அங்கங்க சிக்கல்கள் ஏற்பட்டது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நேபாளத்துல நிறைய பேர் வேலை இல்லாம இருந்தாங்க. 82 விழுக்காடு மக்கள் உடல் உழைப்பை நம்பியே இருந்தாங்க. முறையான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நேபாளத்துல இல்லவே இல்லை. இது அந்த நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. குறிப்பா நம்மளே பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல பல வெளிமாநிலத்துக்காரங்க வேலை பார்க்கறாங்கல்ல, அவங்கள நிறைய பேர்கிட்ட நம்ம போய் பக்கத்துல போய் விசாரிச்சோம் அப்படின்னா பீகார், உத்தரப்பிரதேசம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றாங்களோ அதுக்கு அடுத்தபடி அவங்க சொல்றது நாங்க நேபாளை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. இந்த மாதிரி நேபாளை சேர்ந்தவங்க நிறைய பேர் இந்தியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்க வாங்குற சம்பளம் நேபாளத்துல ஒரு அரசு ஊழியர் வாங்குறதை விட அதிகம். அந்த அளவுக்கு நேபாள் அப்படிங்கிறது மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாட்டினுடைய வளர்ச்சியை கண்டுகொள்ளாமல் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய சர்மா ஒலி என்ன பண்றாரு அப்படின்னா தொடர்ந்து முறைகேடுகளை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேல நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதையும் தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர் மேல நம்பிக்கை எழுதிட்டாங்க. 2024ல அவருக்கு ஓட்டு போட்டு தேர்வு செய்த மக்கள் 2025ல அவர் மேல நம்பிக்கை இழக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவருடைய செயல்பாடுகள் தான். இவருடைய இந்த ஊழல் பற்றிய பேச்சுக்கள் நாடு முழுக்க பரவுது. நேபாளம் முழுக்கவே சர்மா ஒலி ஒரு ஊழல்வாதி அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சர்மா ஒலி என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களுக்கு தடை விதிக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கிறாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ், குறிப்பா 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். திடீர்னு ஒருத்தங்க நீங்க பயன்படுத்தவே கூடாது அப்படின்ட்டீங்கன்னா என்ன பண்றது? அது அவங்க மத்தியில ஒரு கோவத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்துல நேபாளம் அப்படிங்கிறது சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சுற்றுலாவை நம்பி தான் தங்களுடைய ஜீவனத்தையே கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சோசியல் மீடியா தடை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சி ஏற்பட்டு இந்த அரசை நாங்கள் அகற்றியே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி வெகுண்டு எழுந்து போராட்டங்கள் ஈடுபடுறாங்க. அந்த போராட்டத்துல எந்தெந்த மாதிரியான கலவரங்கள் நடந்தது, தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத நீங்க வீடியோக்கள்ல பார்க்கலாம். நாடு இவ்வளவு பெரிய பாதிப்புல இருக்கு. நம்ம நாட்டில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னா ராஜினாமா செய்வதுதான் ஒரே வழி அப்படின்னு புரிந்து கொண்ட சர்மா ஒலி அவர்கள் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதே போல ஜனாதிபதியும் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நேபாளத்துல அமைதி திரும்பி விட்டது. ராணுவம் அந்த நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருச்சு. சோ இதுதான் இந்த கலவரத்தினுடைய பின்னணி. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்முடைய அண்டை நாடுகள் எல்லாவற்றிலுமே இது போன்ற பாதிப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா முதல்ல எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மியான்மர்ல இதே மாதிரி ஒரு உள்நாட்டு போர் ஏற்பட்டு ராணுவ ஆட்சி வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல நம்ம இந்தியாவினுடைய மற்றொரு அண்டை நாடா இருக்கக்கூடிய இலங்கையில என்ன நடந்தது, அங்க இருந்த ஒரு ஜனாதிபதி அங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தாக்குதலை நடத்தி அந்த ஆட்சியாளர்களை அடித்து விரட்டியதை நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். இதே மாதிரி போன வருடம் வங்கதேசத்துல நடந்தது. அங்க பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அங்க இருந்த கலவரக்காரர்களாலையும் கிளர்ச்சியாளர்களையும் அடித்து விரட்டப்பட்டார். அவங்க இந்தியாவில் தஞ்சம் புகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த இந்து கோவில்கள் அடித்து உடைக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நாட்டில் புகுந்த தேவையற்ற சக்திகள், அதாவது வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா
ஓபன் சொசைட்டியை சேர்ந்த ஆட்கள் அந்த நாட்டில் இருந்து இந்தியாவுக்குள்ள தீவிரவாதத்தை விதைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையுமே நம்ம இந்திய ராணுவமும் இந்தியாவின் புலனாய்வு அமைப்புகளும் கனக்கச்சிதமா செயல்பட்டு அதெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க. பங்களாதேஷ்ல எப்படி ஒரு பாதிப்பு அப்படின்னா, நம்மளுடைய இன்னொரு அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அதை பத்தியும் நம்ம சொல்ல வேண்டாம். தொடர்ந்து நிலையற்ற ஆட்சியை மட்டுமே கொண்டிருக்கக்கூடியதுதான் பாகிஸ்தான். அங்க எத்தனை பிரதமர்கள் கடந்த 5 வருடத்துல மாறியிருக்காங்க அப்படின்னு கேட்டாலே நமக்கு தெரியும். பாகிஸ்தான் நிலையற்ற அரசை கொண்டது. அங்க எந்த ஒரு பிரதமருமே தன்னுடைய ஆட்சி காலத்தை முழுமையாக நிறைவு செய்தது கிடையாது. அந்த அளவுக்கு தொடர்ந்து அரசியல் நிலையற்ற ஒரு ஆட்சி தான் பாகிஸ்தான்லயும் இருக்கு. சோ இப்படி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லாத்திலையுமே பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம இந்தியர்கள் மிகவும் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, சைனாவை தவிர்த்து நம்முடைய அண்டை நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய பாதிப்புல இருக்கு. அரசியல் நிலையற்ற தன்மையில தான் இருக்கு. இந்தியால மட்டும்தான் தொடர்ந்து ஒரு நிலையான ஆட்சி 1947க்கு பிறகு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. மக்களாட்சி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது இந்தியால மட்டும்தான். சோ இந்தியாவினுடைய அமைதியை சீர்குலைக்கணும், இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பையே ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய வெளிநாட்டு சக்திகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இது போல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள கலவரத்தை தூண்டணும், இந்தியாவுக்குள்ள ஏதாவது ஒரு சார்பு மக்களை பிடிச்சு நம்ம அவங்க மூலமா பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை நம்முடைய புலனாய்வு அமைப்புகளே நிறைய தடவை நமக்கு சுட்டி காட்டியிருக்காங்க. பங்களாதேஷ்ல பிரச்சனை வந்த போதும் சரி, பாகிஸ்தான்ல பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போதும் சரி, இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறத உலக அமைப்புகளே சொல்லியிருந்தாங்க. சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா, கனடாவுல காலிஸ்தானி அமைப்புகள் செயல்படுறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத அந்த நாட்டு அரசே ஒப்புக்கொண்டு விட்டது. சோ இந்தியா அப்படிங்கிறது வளர்ந்து வரும் பொருளாதாரம், அதனுடைய வளர்ச்சியை தடுப்பது மற்ற நாடுகளுக்கு சாதகமாக அமையும். இதை முதன்மையாக கொண்டு பல பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இது போன்ற இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு கருவியா பயன்படுது. அதன் மூலமா இந்தியாக்குள்ளேயும் இந்த அமைதியற்ற சூழலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு விஷயத்தை நம்ம பெருமிதமா சொல்லணும் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, 1947ல தான் இந்த எல்லா நாடுகளுக்குமே சுதந்திரம் கிடைச்சது. கிட்டத்தட்ட 1947, 48, 49 இந்த காலகட்டங்கள்ல தான் நிறைய நாடுகளுக்கு ஆங்கிலேயர்கள் விடுதலை கொடுத்தாங்க. சோ நம்ம நாட்டு கூடவே விடுதலையான இந்த நாடுகள்ல இப்படி அரசியல் உறுதியற்ற நிலை இருக்கு. சோ இந்தியா தான் தொடர்ந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடாகவும் மக்களாட்சியை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாடாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை நினைச்சு இந்தியர்களாகி நம்ம எல்லாருமே பெருமைப்பட்டுக்கலாம். இந்த சம்பவங்கள், அதாவது நேபாளத்தில் நடந்த சம்பவங்களா இருக்கட்டும், இதே போல நம்ம அண்டை நாடுகள் நடக்கக்கூடிய இந்த அரசியல் பிரச்சனைகள், உள்நாட்டு போர், ராணுவ ஆட்சி, இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம நியூஸ் டிஎன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.